தரையில் கிடந்த பாயின் மீது காய்ச்சலில் முனகியபடி புரண்டான் திலீப். தாகமா இருக்கு அக்கா. குழறிக்கொண்டு அவன் அருகில் இருந்த அகிலாவின் கரத்தை பிடித்து கொண்டான். கை நெருப்பாக சுட்டது. அவன் நெற்றி மீது கலைந்து விழுந்து கிடந்த முடியை அவள் ஒதுக்கிவிட்டாள். காதோரங்களில் வழிந்து கொண்டிருந்த வியர்வையை ஒரு துணியால் துடைத்தாள். இது ஒரு வகையான ஃப்ளூ. இப்போ எங்க பார்த்தாலும் பரவி இருக்கு. இந்த மருந்தை கொடு, பத்திரமா பார்த்துக்கோ, தெருக்கோடியில் இருந்த டாக்டர் கணேசன் சொல்லியிருந்தார். முதல் நாள் இரவு முழுவதும் குழந்தை திலீப் கண்களை திறக்கவே இல்லை. தலைவலி என்று அரற்றிக் கொண்டிருந்தான். எதிரே அருகில் குரட்டை விட்டு கொண்டு உறங்கிக் கொண்டிருந்த அப்பா ஜெகநாதன் எழுந்து வந்து ஏன் என்றே கேட்கவில்லை. அவரது நினைப்பும் கனவுகளும் வேறு ஓர் உலகத்திலே சுழன்று கொண்டிருந்தன. மறுநாள் சனிக்கிழமை அரை பொழுது மட்டும்தான் அவர் வேலை செய்வார். காலையில் சாப்பிட்ட கையுடன் டிஃபனை அவசரமாக கட்டி வாங்கி கொண்டு கிளம்பினார். வீட்டு செலவிற்காக அகிலா வைத்திருந்த அந்த கடைசி 10 ரூபாயை அலமாரி தட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டிருந்தார். இனி அவர் இரவு வெகு நேரம் கழித்துதான் வீட்டிற்கு வருவார். இப்படியும் ஒரு தந்தை, தாய் இல்லாத தன் 5 குழந்தைகளை பற்றிய சிந்தனையின்றி பொறுப்பே இல்லாமல் இருப்பாரா? ஜெகநாதன் இருந்தார். 2 வருஷங்களுக்கு முன்னர் தான் காசநோயுடன் போராடி கொண்டிருந்த அவர் மனைவி பாகீரதி அவர்கள் எல்லோரையும் நிராதரவாக விட்டுவிட்டு போயிருந்தாள். மூத்தவளாக பிறந்துவிட்ட தவறு. 18 வயதிற்குள் தாய் தமக்கை என்று குடும்பத்தின் பொறுப்பு முழுவதும் அகிலாவின் தலையில் விழுந்துவிட்டிருந்தது. PUC வரையில் அவள் படித்திருந்தாள். டைப்ரைட்டிங்கில் ஹையர் வரை பயிற்சி பெற்றிருந்தாள். அவளுடைய தோழிகளைப் போல் அவளுக்கும் வேலை செய்து சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசைதான். சம்பாதிக்கிறோம் என்ற துணிவில்தானே அவளது தோழிகள் மாதத்திற்கு ஒரு நெக்லஸ் அல்லது உள்ளியை வாங்கி குவித்து கொண்டிருந்தனர். அவள் அம்மா விட்டு போயிருந்த பழைய புடவைகளை கிழித்து தனக்கு ஒரு புடவை எடுத்து கொண்டது போக மீதியை தங்கைகளுக்கு பாவாடை தைத்து கட்டி காலத்தை ஓட்ட வேண்டிய நிர்பந்தம். அவை ஏற்கனவே பழைய புடவைகள். சித்ராவும் பானுவும் 2 வருஷங்களில் மிகவும் உயர்ந்து விட்டிருந்தனர். பாவாடைகள் கணுக்காலை தாண்டி மேலே ஏறி கொண்டு விட்டன. துவைத்து துவைத்து கந்தலாகி கொண்டும் வந்தன. இத்தனைக்கும் அப்பா கொடவுன் தெருவில் ஒரு மொத்த துணி வியாபாரியின் கடையில் தலைமை கணக்கராக வேலை பார்த்து கொண்டிருந்தார். மாதம் 600 ரூபாய் சம்பளம். பயன் என்ன? குதிரை பந்தயத்தின் மீது அவருக்கு மகா மோகம். அம்மா உயிருடன் இருக்கும் போதே அவர் மேலிருந்த நகை ஒன்று கூட பாக்கி இல்லாமல் பந்தயத்திற்கு பறிபோயின. இப்போது வீட்டில் இருந்த வெள்ளி பாத்திரங்கள், நல்ல சாமான்கள் எல்லாவற்றையும் விற்று அப்பா பந்தயத்தை ஒரு கை பார்த்து விடுவதென்ற பிடிவாதத்தில் தீர்த்து விட்டார். வீட்டையும் குழந்தைகளின் வருங்காலத்தை பற்றியும் மறக்க செய்து விட்டிருந்தது அந்த வெறி. வீட்டிற்கு திரும்பி வரும்பொழுது மட்டுமென்ன, அவர் பணம் கட்டிய குதிரை காலை வாரி விட்டது என்ற ஆத்திரத்தில் தடதடவென்று கதவை பிளந்து விடும் வேகத்திலே வந்து தட்டுவார். அக்கம் பக்கத்தவர்கள் எல்லோருக்கும் விஷயம் புரிந்துவிடும். அதை எண்ணும் போதெல்லாம் அகிலாவிற்கு வெட்கம் பிடுங்கி தின்றது. தாங்கள் ஏழைகள், ஒன்று குடித்தனத்தில் அவதிப்படும் கீழ்மட்டத்தை சேர்ந்தவர்கள் என்றெல்லாம் கூட குறையோ வருத்தமோ துக்கமோ கிடையாது. அவர்கள் வசித்த அந்த வீட்டில் 4 குடித்தனக்காரர்கள் இருந்தனர். அவர்களில் யாரும் ஜெகநாதன் அளவு சம்பாதிக்கவில்லை. முன்பகுதியில் வசித்த சுந்தரத்திற்கு மாதம் 400 தான் சம்பளம். ஆனாலும் ராஜம் மாமி வருஷத்திற்கு ஒரு புது புடவை வாங்கி கட்டி கொண்டு விடுவாள். வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் அவள் தலையில் கட்டுப்பூ, முகத்திலே நிறைவின் மலர்ச்சி. பின்கட்டில் இருந்த வேதா பாட்டியின் பிள்ளைக்கும் அதிக சம்பளம் இல்லை. மகன், அவன் மனைவி, பாட்டி, 3 பேர் அடங்கிய குடும்பம். ஆனாலும் தினம் காலையில் அவர்கள் வீட்டில் காஃபிக்கும் டிஃபனுக்கும் குறைவிருக்கவில்லை. வேலைக்கு போகும் பிள்ளைக்கு வயிறார சாப்பாடு போட்டு கையில் டிஃபனும் கட்டி கொடுத்தனுப்ப அவளால் முடிந்தது. அவளுடைய மருமகள் வாயில் புடவையானாலும் சுத்தமானதை கிழியாததை தான் உடுத்தி கொண்டிருந்தாள். இப்படியே அங்கிருந்த மற்ற எல்லோரும் எப்படியோ வாழ்க்கையின் பற்றாக்குறையை சமாளித்துக் கொண்டுதான் சுகமாக வாழ்ந்து கொண்டிருந்தனர். ஆனால் ஜெகநாதன் குடும்பத்தில் இன்று சமைக்க அரிசி இல்லை. காலை காஃபி பொடிக்கு எங்கே போவது? யாரிடம் கடன் வாங்குவது? சர்க்கரை தீர்ந்து விட்டதே. இல்லை இல்லை என்ற பாட்டுத்தான். 5 குழந்தைகளை வைத்துக்கொண்டு வாடகை 60 ரூபாய் கொடுத்து இந்த விலைவாசி காலத்தில் நிறைவோடு வாழ்வது சுலபம் அல்ல. ஆனாலும் பட்டினி கிடந்து பச்சை குழந்தைகள் பசி பசி என்று அலற தேவையும் இல்லை. 2 ஆழாக்கு அரிசியை போட்டு ஒரு வெண்கலை பானை நிறைய கஞ்சி வைத்து எல்லோருக்கும் வயிறு நிறைய குடிக்கலாம். இருக்கிற கந்தைகளை தைத்து கசக்கி துவைத்து சுத்தமாக கட்டிக்கொண்டு வாழ்வுடன் எதிர்நீச்சல் போடலாம். அதற்கு கூட வழியில்லாமல் அவர்களை வதைப்பட விட்டுவிட்டு அப்பா பெருமூச்செறிந்தால் துயரத்துடன் அகிலா. அக்கா, ரொம்ப தாகமா இருக்கு, சாத்துக்குடி பழம் வாங்கி தர மாட்டியா? கெஞ்சியபடி தலையை தூக்கி அவள் மடி மீது வைத்து கொண்டான் திலீப்.
ஒரு சாத்துக்குடி பழம் 50 பைசா என்றான் மூலையிலிருந்த பழைக்கடைக்காரன். டாக்டருக்கு கொடுத்த பணம் போக மீதி இருந்த 10 ரூபாயை அவள் பத்திரமாகத்தான் அலமாரியில் வைத்திருந்தாள். அதையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார் அப்பா. அவளிடம் இப்போது ஒரு பைசா கூட கிடையாது. தகர டின்களில் மிஞ்சியிருக்கும் அரிசியும் பருப்பும் மாத கடைசி வரை வருமா என்பது சந்தேகம்தான். கேஸ் தீர்ந்து போய் 3 நாட்களாகி விட்டிருந்தன. புதிய சிலிண்டரை வரவழைக்க பணமில்லை. அவசரத்துக்கு என்று வைத்திருந்த ஒரே ஒரு டின் மண்ணெண்ணெயை தான் உதவி கொண்டிருந்தது. அதுவும் தீர்ந்து போனால்? காலடி சப்தம் கேட்டு நிமிர்ந்து பார்த்தால் முன்பகுதியில் இருந்த ராஜம்மாமி எட்டி பார்த்தாள். ஏண்டி அகிலா, குழந்தைக்கு என்ன? மனமாகி பல ஆண்டுகளாகியும் அவளுக்கு குழந்தைகள் இல்லை. ஜெகநாதனின் கடைக்குட்டி பயல் திலீப் மீது அவளுக்கு மிகுந்த அன்பு. 2 வயதிலேயே தாயின் முகத்தை நினைவுபடுத்திக் கொள்ள இயலாத வயதிலேயே பாவம் பெற்றவளை இழந்து விட்டான் என்று அவன் மீது தனியானதொரு பரிவு அவளுக்கு. அக்கா, சாத்துக்குடி பழம். மறுபடியும் திலீப் பிடிவாதமாக வற்புறுத்தி கேட்டபடி அரற்றினான். ராத்திரி பிடிச்சே ஜுரம் மாமி. டாக்டர் மருந்து கொடுத்தாரு. தாகம் தாகம்னு உசுர வாங்குறான். அழமாட்டாத குறையோடு சொன்னாள். நேத்திக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் கொடுத்த பையில ஒரு சாத்துக்குடி பழம் இருந்தது. இரு, அதை கொண்டு வரேன். குழந்தைக்கு வேற என்ன ஆகாரம் கொடுத்த? கொஞ்சம் பால் சாப்பிட்டான். அவள் சொல்லி முடிக்கும் முன் சிறிது பொழுதில் பழத்துடன் வந்து திலீப் அருகில் உட்கார்ந்து கொண்டாள். பழத்தை உரித்து விதைகளை நீக்கி அன்புடன் குழந்தைக்கு சாப்பிட கொடுத்தாள். அவள் தங்களிடம் காட்டிய பரிவு அகிலாவை என்னவோ செய்தது. ராஜமாமி, நான் எப்போ வந்து வீட்டு சாமான் கொஞ்சம் கடன் கேட்டாலும் முகத்தை சுளிக்காம நீங்க தரீங்க. ஏதாவது பட்சணம் பண்ணினா திலீப்பை மறக்காம கொண்டு வந்து கொடுக்குறீங்க. எங்க எல்லாருக்கும் பெத்த தாய் போல அடிக்கடி புத்தி சொல்றீங்க. நீங்க எங்க கிட்ட காட்டுற இந்த அன்புக்கு மேல பேச முடியாமல் உணர்ச்சி வசத்தில் அகிலா திணறினாள். ச்சே, என்னத்துக்கு அழற அசடே? ஒவ்வொரு வீட்டை போல இல்லாம இங்க குடியிருக்கிற நம்ம 4 குடுத்தனக்காரரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர் போல ஒற்றுமையா இருக்கோம். அதை பத்தி நாம பெருமைப்பட்டுக்கணும். நீயும் தான் கபடம் இல்லாம கூப்பிட்ட குரலுக்கு எல்லோருக்கும் ஓடி வந்து ஏதாவது உதவி செஞ்சுட்டே இருக்க. நேற்றுக்கு நீ வந்து என் கை வேலையை பிடுங்கி அத்தனை பாத்திரத்தையும் தேய்ச்சி கொடுத்தியே, அதுக்கு என்ன சொல்றது? படித்த பெண் அப்படின்னு உனக்கு ஒரு துளி கூட ராங்கியும் திமிரும் கிடையாது. இப்படி தான் ஒரு இடத்துல 4 பேரோட இருக்கிறச்ச ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கணும். எண்ணத்தை எடுத்துட்டு வந்தோம், எண்ணத்தை எடுத்துட்டு போக போகிறோம். அதை விட்டு தள்ளு. சமைச்சிட்டியோ? காத்தாலேயே சமைச்சிட்டேன் மாமி. இவனுக்கு பார்லி கஞ்சி வச்சு கொடுன்னு டாக்டர் சொன்னார். கடைக்கு போய் அதை வாங்கிட்டு வரணும். குழந்தைய நான் பார்த்துக்கிறேன், நீ போய் வாங்கிட்டு வா. ராஜம்மாமி உத்தரவிட்டாள். பார்லி அரிசி வாங்க கையில் காசு இல்லை. அதை அவள் சொல்லிக் கொள்ளவில்லை. சமையலறை போன்ற தாழ்வார தடுப்புக்குள் சென்று ஒரு சொம்பு தண்ணீரை முகந்து கொண்டு வந்து முற்றத்திலே முகத்தை கழுவி துடைத்து கொண்டாள். கூடத்து சுவரில் தொங்கிய கண்ணாடியில் பார்த்து கொண்டு அவசரமாக தலையை வாரி நெற்றியில் பொட்டு வைத்து கொண்டாள். புடவையை தட்டி சீர்படுத்தி கொண்டு மறுபடி சமையல் பகுதிக்கு சென்றாள். அலுமினிய டப்பாவுக்குள் காலையில் அவள் அப்பாவுக்காக வார்த்த தோசைகளில் 2 பத்திரமாக இருந்தன. சித்ராவும் பானுவும் பள்ளிக்கூடத்திலிருந்து பசியோ பசி என்று வரும்போது அவர்களுக்கு கொடுக்கத்தான் அவற்றை பத்திரப்படுத்தி இருந்தாள். மூளையில் சுருட்டி வைத்திருந்த சாக்கை பிரித்து அதற்குள் பழுத்து வாடி கிடந்த வாழை இலையில் ஒரு சிறு துண்டை கிழித்து எடுத்தாள். டப்பாவில் இருந்த தோசைகளை அதில் போட்டு மேலே தாராளமாக மிளகாய் பொடியை வைத்து எண்ணெயை ஊற்றி சுருட்டினாள். பழைய காகிதம் ஒன்றில் இலை சுருளை வைத்து பொட்டலம் கட்டி கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டாள். தெருவின் முனையை தாண்டி பஸ் போகும் சாலைக்கு வந்தாள். என்னவோ யோசனை. எரித்த வெயிலை பொருட்படுத்தாமல் அவள் எதிரே வந்த வண்டி வாகனங்களை கூட கவனிக்காமல் நடந்து கொண்டிருந்தாள். கிரீச் என்ற சத்தத்துடன் அந்த பெரிய கார் பக்கத்திலே நின்றதும் நடுநடுங்கி போய்விட்டாள். உனக்கு புத்தி இருக்கா? நிலாவில் நடக்கிறாப்புல மண்டை வெடிக்கிற வெயில்ல எங்க இந்த பக்கம்? கோபமும் அன்பும் கலந்த குரலில் அதட்டினான் டிரைவர் ஆசனத்தில் அமர்ந்து கொண்டிருந்த ராமு. உங்களை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன் மாமா. திலீப்க்கு ராத்திரி எல்லாம் ஜுரம். சரி ஏறிக்கோ. காரின் முன்கதவை திறந்து தன் அருகே அவளை ஏற்றிக்கொண்டான். கப்பலை போன்ற அந்த கார் சாலையிலே மிதப்பது போன்று நகர்ந்தது. புத்தம் புதிது போல் பளபளத்த அந்த ஃபாரின் காரை கண்டு அவளுக்கு பிரமிப்பாக இருந்தது. இது பேர் என்ன மாமா? தலையை அமுக்கிய கவலைகளை எல்லாம் மறந்து வியப்புடன் கேட்டாள். வேலியன்ட் ஆட்டோமேட்டிக். ரொம்ப விலையோ? கொஞ்சம் விலையான கார் தான். ஏன் கேட்குற? இதன் சொந்தக்காரர் ரொம்ப பணக்காரராக இருக்கணும் இல்லையா? அவர் ஒரு தொழிலதிபர். அவருக்கு இதை தவிர இன்னும் 2 ஃபாரின் கார்கள் இருக்கு. சில பேர்கிட்ட இப்படி பணம் கொட்டி குவிஞ்சு கிடக்கு. நம்ம போல ஏழைகள் கிட்ட ஒரு சாத்துக்குடி பழம் வாங்க கூட காசு இல்லை. இதை நினைச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா?
இருக்கிறத வச்சுண்டு வகையாக வாழ தெரிஞ்சா இந்த மாதிரி பிரத்தியான பார்த்து ஆச்சரியப்பட தேவை இருக்காது. உங்க அப்பா குதிரவாலை பிடிச்சுக்கிட்டு பொறுப்பில்லாம ஓடினா குழந்தைகள் பட்டினி தான் கிடக்கணும். என்னத்துக்கு இப்படி சுத்தி வளைக்கிற? வேகாத வெயில்ல எங்க இப்படி புறப்பட்ட? அதை முதல்ல சொல்லு. உங்களை பார்க்கத்தான் உங்க மெக்கானிக் ஷாப்புக்கு வந்துட்டு இருந்தேன். அங்கே நீ இனிமேல் வரக்கூடாது. என்னோட கூட பல பொடி பசங்க வேலை செய்கிறாங்க. நீ முன் போல சின்ன குழந்தை இல்லைன்னு படிச்சு படிச்சு சொல்லியிருக்கேனே. அப்படி இருந்தோ நீ ஏன் புறப்பட்ட? ஏதாவது அவசரமா இருந்தா மூலக்கடையில இருந்து ஒரு ஃபோன் பண்ணு. நான் நேராக வீட்டுக்கு வருவேன்னு சொன்னது மறந்து போச்சா? கோபமாக கேட்டான். ஃபோன் செய்யக்கூட கையில் காசு இல்லை. ராஜம் மாமி கிட்ட கேட்க வெக்கமாக இருந்தது. நான் சமைக்கப்படுற கஷ்டத்தை பார்க்க சகிக்காம நீங்கள் வாங்கி கொடுத்த கேஸ் அடுப்பை கூட இன்னைக்கு உபயோகிக்க முடியல. கேஸ் தீந்து போச்சு. புது சிலிண்டர் வாங்க பணம் இல்லை. டப்பாவில் அரிசி கூட கொஞ்சம் தான் இருக்குது. இதையெல்லாம் உங்ககிட்ட வந்து சொல்லி நச்சரிக்க எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் மாமா, அம்மா போனப்புறம் உங்களை தவிர எங்கள் கஷ்டத்தை யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? அவளது குரல் தழுத்தழுத்தது. கண்களில் நீர் துளிர்த்தது. காரை தெருவின் ஒரு புறத்தில் சற்று நிழலான இடத்தில் நிறுத்தினான் ராமு. எதிர்பக்கத்தில் இருந்த கடையிலிருந்து 2 குளிர்பானங்களை வாங்கி கொண்டு வந்தான். இந்தா, முதல்ல இதை சாப்பிடு. ஒன்றை அவளிடம் நீட்டினான். அவளுக்கு இப்போது தாகம் நாக்கை வரட்டியது. ஸ்ட்ராவினால் பானத்தை உறிஞ்சிக்கொண்டே அவள் தன் மாமனை கடைக்கண்ணால் பார்த்தாள். ட்ரௌசர் பையில் இருந்த பர்ஸை எடுத்து பணத்தை கடைக்காரனிடம் கொடுத்துவிட்டு பானத்தை உறிஞ்சு கொண்டு கடை அருகே ராமு நின்று கொண்டிருந்தான். வாட்ட சாட்டமான உயரம், வாரப்படாது அசட்டையாக நெற்றி மீது பரவி விழுந்து கொண்டிருந்த முடி கூட அவனது முகத்திற்கு எடுப்பாக தான் இருந்தது. கிரீஸ் பட்ட காக்கி உடை கூட அவனுக்கு பாந்தமாகத்தான் இருந்தது போன்ற ஒரு பிரமிப்பு. அவள் பார்த்து கொண்டே இருந்தாள். என் தம்பிக்கு என்ன, படிக்காவிட்டா என்ன? செக்க செவேல்னு ராஜாவாட்டமா இருக்கான். மெக்கானிக் வேலை பண்றான். பார்த்துட்டே இருங்கோ. ஒரு நாளைக்கு இல்லாட்டா ஒரு நாளைக்கு ஒரு தொழிற்சாலைக்கு முதலாளியா வந்துடுவான். பேசாம நம்ம அகிலாவை அவனுக்கு கல்யாணம் செஞ்சு வீட்டோட வச்சுக்கிறது தான் நல்லது என்று படுறது. நோயாளியாகி மரணப்படுக்கையில் கிடந்த பாகீரதி பல முறை புலம்பினாள். குடும்ப பொறுப்பு இல்லாவிட்டாலும் ஜெகநாதனுக்கும் வரட்டு ஜம்பத்திற்கும் குறைவிருக்கவில்லை. பொடி முட்டாள், SSLC வரக்கூட படிக்காத மக்கு பயல் உன் தம்பி. போதாததற்கு 10 வருஷம் இடையே வயசு வித்தியாசம். சே, என் பெண்ணை அவனுக்கா கொடுப்பேன்? இந்த மாதிரி நீ பேசி தண்டசோறு தின்னுட்டு இங்கே கிடக்கிற அந்த தடிய மனசுல இல்லாத ஆசையெல்லாம் உண்டாக்கி விடாத. அப்புறம் நான் பொல்லாதனாகி விடுவேன். ஜாக்கிரதை, உருமினார் அவர். மாமா ராமு ரொம்ப மானி. பாகீரதி அக்கா இறந்து போன சில நாட்களுக்கு பின்னர் அவன் தொடர்ந்து அவர்களுடன் அந்த வீட்டில் தங்க மறுத்து மூட்டையை கட்டிக்கொண்டு வெளியே புறப்பட்டு விட்டான். ஆனால் அக்கா குடும்பத்தை மறக்கவில்லை. ஊதாரி அத்திம்பேரையும் மறக்கவில்லை. மாதா மாதம் தன் சம்பாத்தியத்திலிருந்து கொஞ்சம் பணத்தை அவர்களது செலவுக்கு கொடுத்து உதவி கொண்டிருந்தான். இடையே முடிந்த போது வீட்டுக்கு தேவையானவற்றையும் வாங்கி போடத்தான் செய்தான். பாட்டில்களை கடைக்காரனிடம் சேர்ப்பித்துவிட்டு காரின் அருகே வந்தான் ராமு. பர்ஸை திறந்து ஒரு 100 ரூபாய் நோட்டை இழுத்தான். உன் அதிர்ஷ்டம், என் முதலாளி எனக்கு இந்த மாசத்துலேருந்து சம்பள உயர்வு கொடுத்துருக்கிறாரு. நேத்திக்கு நாங்கள் ரிப்பேர் செய்த ஃபாரின் காரை ஓட்டிக்கொண்டு கார் சொந்தக்காரரின் வீட்டில் கொண்டு நிறுத்த வேண்டியிருந்தது. அந்த மனிதர் ரொம்ப சந்தோஷப்பட்டு கொண்டு எனக்கு 20 ரூபாய் பரிசாக கொடுத்தார். அதனால் மாத கடைசியான போதிலும் கையில் கொஞ்சம் காசு மிச்சம் இருக்கு. உங்கள் செலவுக்கு? திகைப்புடன் கேட்டாள் அகிலா. ஒண்டி கட்ட, வாடகை, லைட் பில் அப்படின்னு ஏதாவது கவலையா? என் முதலாளிக்கு என் மேலே அபார நம்பிக்கை. ஒர்க் ஷாப் இடத்துலேயே எனக்கு ஒரு ரூம், குளிக்க வசதி எல்லாம் செய்து கொடுத்துருக்கிறார். தங்க ஓசியா இடம், பக்கத்தில் சாப்பிட நம் தகுதிக்கு தகுந்தாப்புல ஹோட்டல், கை நிறைய சம்பளம். இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லு? ரூபாய் நோட்டை வாங்கி தன்னுடைய சிறிய பர்சுக்குள் திணித்து கொண்டாள் அகிலா. அதுவரை பத்திரமாக பக்கத்திலேயே ஆசனத்தின் மீது வைத்து கொண்டிருந்த அந்த பொட்டலத்தை அவனிடம் நீட்டினாள். இதெல்லாம் என்னம்மா? ஹோட்டலில் சாப்பிட்டு உங்களுக்கு அழுத்து போயிருக்கும் இல்லையா? நானே மாவரைச்சு கார்த்தால வார்த்த தோசை, மிளகாப்பொடி கூட நானே இடிச்சது மாமா. நான் இப்போ ரொம்ப ஜோராக சமைக்க கற்றுண்டேன். உங்களுக்கு தோசைன்னா பிடிக்குமேன்னு எடுத்துட்டு வந்தேன். இப்போதெல்லாம் வாயை கட்டிக்க நானும் கற்றுண்டுட்டேன். இனி அனாவசியமாக நீ எனக்காக சிரமப்படக்கூடாது. எங்கே எது கிடைக்கிறதோ அதை சாப்பிட்டு, எங்கே இடம் கிடைக்கிறதோ அங்கே தூங்கி வாழ நான் பழகி கொண்டுட்டேன். மாமா, உங்ககிட்ட மாதம் மாதம் கை நீட்டி பணம் வாங்கி கொண்டிருக்கோம். திருப்பி ஏதாவது கொடுக்க வேண்டாமான்னு நினச்சி மனசு கஷ்டப்படுறது. அதனால தான் கொண்டு வந்தேன். ஒன்றும் வேண்டாம், நீங்கள் எல்லாம் சுகமாக இருந்தால் அதுவே போதும்.
சொல்லிக்கொண்டு அவன் காரில் ஏறிக்கொண்டான். வண்டியை திருப்பி அவர்கள் தெருவிற்குள் புகுந்து வீட்டருகே நிறுத்தி அவளை இறக்கிவிட்டு அவன் வேகமாக விரைந்தான். மூளைக்கடையில் 100 ரூபாயை மாற்றி வீட்டுக்கு தேவையான சாமான்களை வாங்கி கொண்டாள். தம்பிக்கு பார்லி அரிசியும் சாத்துக்குடி பழமும் மறக்காமல் வாங்கி கொண்டாள். கடைக்காரரை கேட்டு போனிலே கேஸ் கம்பெனியை அழைத்து புதிய சிலிண்டர் கொண்டு வர சொன்னாள். பின்னர் வீட்டை நோக்கி திரும்பினாள். ஒவ்வொரு முறையும் அவனை சந்திக்கும் போதெல்லாம் அவள் கேட்க விரும்பியதை அன்றும் கேட்கவே முடியவில்லை. என்னதான் மாமாவானாலும் கூடவே வீட்டில் வளர்ந்தவன் என்ற முறை இருந்தாலும் ஒரு பெண் எப்படி கூச்சமின்றி, மாமா நீங்களே என்ன கல்யாணம் செஞ்சு கொண்டு விடுங்க, அம்மா அப்படிதான் விரும்பினா, எனக்கும் விருப்பம்தான், 2 பேருமா சேர்ந்து பாடுபட்டு இந்த குழந்தைகளை படிக்க வைத்து முன்னுக்கு கொண்டு வந்து விடலாம் என்று எப்படி துணிவுடன் கேட்க முடியும்? அந்த நினைப்பு அவள் முகத்தை சிவக்க செய்தது. விவரிக்க இயலாத ஒரு உணர்வில் நெஞ்சு படபடக்க அவள் வீட்டிற்குள் நுழைந்தாள். அன்று ஞாயிற்றுக்கிழமை. விடியும் முன்பே ஜெகநாதன் எழுந்துவிட்டிருந்தார். பல் துலக்கியதும் அவர் இருமும் சப்தம் கேட்டது. புரிந்து கொண்டு காஃபி டம்ளருடன் அகிலா எதிர் அறைக்கு விரைந்தாள். அங்கே மேஜை மீது அவரது கருப்பு பிரீஃப்கேஸ் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. வெந்நீர் எடுத்து வை, உத்தரவிட்டபடி அவர் சடக்கென்று பிரீஃப்கேஸை மூடினார். சனிக்கிழமை மாலை அந்த பெட்டியுடன் அவர் வீட்டிற்கு முதலாளி நாடக்ராமின் காரில் வந்து இறங்கினார். அகிலா வயதில் சின்னவள்தான். ஆனாலும் அப்பாவை அணு அணுவாக புரிந்து கொண்டிருந்தவள். பற்றாக்குறையும் தரித்திரமும் வருத்தும் போதும் புத்தி தானாகவே எப்படி கூர்மையடைந்து விடுகிறது? அகிலாவுக்கு அவர் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. நானக்ராம் ஒரு தீபாவளியின் போது தம் கடையில் கணக்கராக இருக்கும் அவருக்கு அந்த பெட்டியை பரிசாக கொடுத்திருந்தார். அதை ஜெகநாதன் சாதாரணமாக வெளியே எடுத்து போக மாட்டார். எடுத்து போய் வந்தால் அதில் பணம் இருக்கிறது என்று அர்த்தம். அதுவும் முதலாளியின் காரில் வந்து இறங்கினால் அந்த பணம் முதலாளியினுடையது என்று சொல்ல தேவையே இல்லை. நானக்ராமுக்கு அவர் மேல் மகத்தான நம்பிக்கை. பெரும் தொகையை அவர் வசம் கட்டுக்கட்டாக நோட்டுகளாக ஒப்படைத்து பேங்கில் சேர்த்து வர ஏற்பாடு செய்வது வழக்கம். காஃபியை மேஜை மீது வைத்தபடி ஓரக்கண்ணால் பெட்டிக்குள் இருந்ததை சடுதியில் அவள் பார்த்துவிட்டாள். கட்டுக்கட்டாக நோட்டுகள். கட்டாயம் அவை நானக்ராமின் பணம்தான். பேங்கில் கட்ட அவரிடம் கொடுத்திருப்பார் முதலாளி. அப்பா அதை வைத்துக்கொண்டு ஐயோ பகீர் என்று ஒரு பயங்கர உணர்வு அவளது அடிவயிற்றை பிடித்து சுருட்டியது. என்ன மசன்னு வெந்நீர் எடுத்து வை, சீக்கிரம் சமையல் ஆகட்டும். சல்லென்று அப்பா எரிந்து விழுந்தார். வச்சிட்டேன் அப்பா கூறிவிட்டு அவள் திரும்பும் முன், ஆமா இன்னைக்கு என்ன சமையல்? மாதம் முடியும் முன் கடைசியாக அவள் வைத்திருந்த அந்த ஒரு 10 ரூபாயும் எடுத்துக்கொண்டு விட்டு சமையலை பற்றி விவரம் கேட்கிறாரே. 3 நாளா காய்ச்சலில் கண் விழிக்காம அவதிப்பட்டு இப்போ நாராட்டம் எழுந்து உட்கார்ந்திருக்கிறானே திலீப். அவனை பற்றி 2 வார்த்தைகள். மருந்துக்கு அகிலா என்ன பண்ணினா? இந்த 1 வாரமா வீட்டு செலவை எப்படி சமாளிச்சா? பணம் அவளுக்கு எங்கேருந்து கிடைச்சது? வீட்டின் பின்னால இருக்கிற ஒரு சான் பூமியில வளர்ந்து நிற்கிற வாழை மரத்துல பணம் காய்ச்சி தொங்குறது. ஏதாவது ஒரு கேள்வி, ஒரு நினைப்பு, ஒன்றுமே கிடையாதா இந்த அப்பாவுக்கு? இப்படி ஜடமாயிட்ட ஒரு ஜென்மமா? கடவுளே! இறைந்து கத்தி கூச்சலிட்டு அழ வேண்டும் போன்ற ஆத்திரம் அகிலாவுக்கு. அடக்கி கொண்டாள். உணர்வுகளையெல்லாம் அடக்கி அடக்கி வாழ 5 வயதிலேயே பழக்கப்படுத்தி விட்டு போயிருந்தால் அவளை பெற்ற மகராசி. வார்த்தைகளை கொட்டிவிடலாம், வார முடியாது. பெண்ணா பிறந்தவர்களுக்கு பொறுமை வேணும். அம்மாவின் பழங்காலத்து கொள்கைகள். படித்திருந்தும் அவற்றில் ஊறிப்போன குறை. வார்த்தைகள் தொண்டையிலேயே தங்கிவிட்டன. உதடுகளும் மூக்கும் உணர்ச்சி போராட்டத்திலே துடித்தன. வத்தல் குழம்பு, சீரக ரசம். எழவு. ஞாயிற்றுக்கிழமை கூடவா இந்த கன்றாவி சாப்பாடு? மனுஷன் மாடாட்டமா உழைச்சிட்டு வர. அந்த நாகசாமியை வேற சாப்பாட்டு கூப்பிட்டுருக்கேன். இறைந்து கத்தினார் ஜெகநாதன். புடலங்கா கூட்டும் களத்துக்கு பருப்பும் வைக்கிற. அப்பளம் வடை கொஞ்சம் பொரிச்சிடுறப்பா. அவளுக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது. அந்த நாசகாலன் நாகசாமிக்கு விருந்து ஒரு கேடா? மனதிற்குள் பொறுமினாள். நெய் இல்லைன்னு இலைக்கு முன்னாடி வந்து சதுராடாத, உருமினார் அப்பா. அழுவதா சிரிப்பதா என்ற நிலையில் ஒரு கணம் அடுப்பருகே அயர்ந்து போய் நின்றாள் அவள். மாமா கட்டிக்கொண்ட புண்ணியத்தில் அவர்கள் வீட்டில் அன்று அடுப்பு எரிந்து கொண்டிருந்தது. 1 வார காலமாக எல்லோரும் வயிறு நிறைய சாப்பிட்டு கொண்டிருந்தனர். வரவு எப்படி செலவு எப்படி என்று சிறிதும் சிந்திக்காது குதிரைகளை பற்றியே நினைத்து கொண்டு வாழ்ந்த இந்த அப்பாவை நம்பி திலீப், கௌஷிக், சித்ரா, பானு இத்தனை பேரையும் எப்படி அவள் விட்டு மேலே அவளால் சிந்திக்க முடியவில்லை. முதல் நாள் இரவு அந்த நாகசாமியுடன் அப்பா அறைக்குள் பேசிக்கொண்டிருந்தார். காஃபி டம்ளருடன் கூடத்தில் அவள் தயங்கி நின்றாள். நாகசாமி உரத்த குரலில் சொல்லிக் கொண்டிருந்தான். ஜெகநாதனை போல் அவனும் குதிரை வாளை நம்பிக்கொண்டு ஓடுகிறவன். 5 லெக்லையும் காம்பினேஷன் போட்டு பார்த்தேன். 2000 வேணும்.
ஆளுக்கு 1000 போட்டா கட்டாயம் ஜெயிச்சிருவோம், என்ன சொல்றேன்? ஜெகநாதனிடமிருந்து பேச்சு எழும்பவில்லை. இது சாதாரண ஜாக்பாட் இல்லை, ஏற்கனவே 5 லட்சம் காரிட் ஓவர். இந்த ரேஸில் இதை மேலே கேரி ஓவர் பண்ண முடியாது. கட்டாயம் 15 லட்சம் மொத்த கலெக்ஷன் இருக்கும். குறைஞ்சபட்சம் 2 லட்சமாவது வந்துடும். அத்தோட விட்டு தொலைச்சிருவோம், என்ன சொல்றீர்? அகிலா திகிலில் கலங்கி போனாள். இதே நாகசாமி பாவிதான் முதலாக ஜெகநாதனை பந்தயத்திற்கு கூட்டிக் கொண்டு போனான். 10 ரூபாய் வைத்து 2 டிக்கெட் வாங்கியிருந்தார். சில வருஷங்களுக்கு முன்பு நடந்தது என்றாலும் மறக்க முடியாத காட்சி அது. ஆச்சரியமாக ட்ரிப்பிளில் அவள் வாங்கியிருந்த டிக்கெட் 2இல் 1 ஜெயித்து விட்டது. 1700 ரூபாய்களை கொண்டு வந்து கூடத்தில் அம்மா மடியில் கலகலவென்று அப்பா கொட்டினார். கனகதாரா ஸ்தோத்திரத்தை தினமும் படிச்சுட்டு இருக்கிறேனே, பலனை பார்த்தியா? கூரையை பிச்சுண்டு கொட்ட ஆரம்பிச்சிட்டாள், பார்த்துக்கோ. ஜெகநாதன் ஆனந்தத்தில் ஆர்ப்பரித்தார். அன்று வீடு 2 பட்டது. அம்மா அசடு கூட மிகவும் சந்தோஷப்பட்டு கொண்டு விட்டாள். ஆனால் மாமா என்ன சொன்னார்? இன்னைக்கு தான் அக்கா உன் வீட்டில் தரித்திரம் ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம், புரிஞ்சுக்கோ என்றார். அதை கேட்டு வெகுண்ட ஜெகநாதன் கத்தின கத்தல், மாமாவுக்கும் அவருக்கும் இடையே தடித்த வார்த்தைகள், அப்பப்பா. ஆனால் ராமு மாமா வாயில் ரேஷன் சர்க்கரை அத்தனையும் அள்ளி கொட்டத்தான் வேண்டும். அன்று ஆரம்பித்த தரித்திரம் அம்மா மேலே இருந்த நகைகளை கொண்டு போனதுடன் அவளது உயிரையும் கொண்டு போய்விட்டது. இன்னும் எதையெல்லாம் கொண்டு போகப் போகிறதோ? ஸ்நானத்திற்கு பின்னர் பட்டையாக விபூதி தீட்டிக்கொண்டு அப்பா கூடத்தில் அம்பாள் படத்திற்கு முன்னால் உட்கார்ந்திருந்தார். அப்பளத்தை பொரித்து அடுப்பை அணைத்துவிட்டு திலீப்பிற்கு அவசரமாக கொஞ்சம் பருப்பு சாதத்தை ஊட்டிக் கொண்டிருந்தாள் அவள். கணீர் என்று காதுகளில் விழித்தது. சரசிஜ நிலையே சரோஜஹஸ்தே. அப்பா கனகதாரா ஸ்தோத்திரத்தை உறக்க சொல்லிக் கொண்டிருந்தார். நாகசாமி சொன்ன ஜாக்பாட்டை அம்பாள் தூக்கி கொண்டுவது தலை மீது கவிழ்க்க மாட்டாளா என்ற ஆதங்கம் அவருக்கு. தனக்குள்ளே எண்ணி வேதனையுடன் சிரித்தாள் அவள். அதே சமயம் அவளது கண்கள் கலங்கின. எங்கள் குடும்பத்திற்கு கதிமோக்ஷம் என்பதே கிடையாதா தாயே? நாகசாமிக்கு ஓசி சாப்பாடு என்றால் படுகுஷி. டான் என்று குறித்த நேரத்திற்கு வந்துவிட்டான். அவனது நெற்றியிலும் பட்டையாக விபூதி, இடுப்பிலே சலவையிலிருந்து எடுத்த வேட்டி, மேலே மல்ஜிப்பா, தோளில் துண்டு, கல்யாண வீட்டிற்கு புறப்படும் கோலம். கூடத்து தரையில் இலைகளை பரப்பி முதலில் அவர்கள் இருவருக்கும் அவள் பரிமாறினாள். இன்னும் கொஞ்சம் கூட்டு, ரசத்தை டம்ளரில் கொடுக்குறியா? தாராளமாக கேட்டு வாங்கி சாப்பிட்டான் அவன். அவசரமாக கையை கழுவிக்கொண்டு வெற்றிலை பெட்டியில் இருந்த வெற்றிலை பாக்கை அள்ளிக்கொண்டு இருவரும் புறப்பட்டனர். பானுதான் அவளுக்கு அடுத்தபடியாக பெரியவள். பாவாடையும் தாவணியுமாக 14 வயதை எட்டி கொண்டிருந்தாள். பற்றாக்குறையிலும் தரித்திரத்திலும் வளர்ந்துவிட்ட போதிலும் புரிந்து கொள்ள தெரியாத பச்சை குழந்தை அவள். அக்கா தன் தட்டில் பரிமாறிய கூட்டு மிகவும் குறைவாக இருப்பதைக் கண்டு அவளுக்கு கோபம் வந்துவிட்டது. எனக்கு வேண்டாம் போ, எல்லாத்தையும் கௌஷிக்கே போடு, அவன்தான் நாளைக்கு உனக்கு சாதிக்க போகிறான். தட்டை எரிச்சலுடன் அப்பால் தள்ளினாள். அது உருண்டு ஓடி சாதமும் பருப்பும் நெய்யும் கூட்டும் தரையில் கொட்டின. அகிலாவுக்கு தாளவே முடியவில்லை. தம்மை பெத்தவனுக்குத்தான் அறிவு இல்லை என்றால் கூட பிறந்ததற்கு கூடவா ஆண்டவன் அறிவை கொடுக்கல? அடக்கம் மாட்டாத ஆத்திரத்தில் ஓங்கி அவள் தலையில் ஒரு குட்டு வைத்தாள். சாப்பிடுற சாதத்தையா விட்டு எரியற? உனக்கு என்ன தைரியம்? உரத்து கத்தினாள். அவ்வளவுதான். பானு வாய் விட்டு கதறி அழத் தொடங்கினாள். அதை கண்டு நடுங்கி போன திலீப் கூட கத்த, சித்ரா விம்மிக் கொண்டு சாதத்தை பிசைய, கௌஷிக் இடது கையால் கண்ணீரை துடைத்து கொள்ள ஒரு வினாடியில் வீடு ரணகலமாகியது. பக்கத்து பகுதியில் இருக்கும் ராஜம் மாமி ஓடி வந்து விட்டாள். அவளை கண்டதும் பானுவின் குரல் வலுப்பெற்றது. மண்டையை உடைக்கிறாப்புல அக்கா குட்டினா மாமி, ரத்தம் கூட வந்துடுத்து, அலறினாள் அவள். திலீப் விக்கிக் கொண்டு மாமியின் கழுத்தை கட்டி கொண்டு விட்டான். ஆத்திரத்திலே செய்து விட்டாள். சோற்று தட்டுக்கள் முன் உட்கார்ந்து விக்கி விக்கி அழுத அந்த குழந்தைகளை பார்த்ததும் அவளது கண்களும் கலங்கிவிட்டன. உன்னதான் நம்பிக்கிட்டு இதுகளை விட்டுட்டு போறேன். நீதான் அக்காவுக்கு அக்காவா அம்மாவுக்கு அம்மாவா இருந்து பார்த்துக்கணும். அவள் தாய் இறப்பதற்கு 2 தினங்கள் முன் அவள் கையை பிடித்து கொண்டு அழுத அந்த நினைப்பு நெஞ்சை அடைத்தது. ஓடிச் சென்று பானுவின் கழுத்தை கட்டிக்கொண்டு கண்ணீரை தன் புடவை தலைப்பால் துடைத்தாள். அழாத பானு, நீ எல்லாரையும் விட பெரியவ. நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கலன்னு கோவத்தில் கூட்டிட்டேன். இனிமேல் உன் மேலே கை வைக்க மாட்டேன். அந்த சாப்பாடு போகட்டும், என் தட்டில் இருக்கிற கூட்டை உனக்கு போட்டுடுறேன், சாப்பிடுடி கண்ணு தேற்றினாள். குழந்தைகள் ஒரு வழியாக உண்டு முடித்துவிட்டு விளையாட வெளியே ஓடினர். சித்ராவும் பானுவும் ஆளுக்கு ஒரு புத்தகத்துடன் கூடத்து தரையில் உட்கார்ந்து விட்டனர்.
குக்கர் அடுக்கிலிருந்து ஒரு பிடி சாதத்தை அள்ளி தட்டில் போட்டுக்கொண்டு கொஞ்சம் மோரை ஊற்றி கலந்து அவசரமாக சாப்பிட்டாள். கையை கழுவிக்கொண்டு கதவை சாத்திவிட்டு வெளியே வந்தாள். பானு வீட்டை சித்த பார்த்துக்கோ, இதோ வந்துட்டேன் சொல்லிவிட்டு வேகமாக விரைந்தாள். மூளைக்கடையில் அதிக கூட்டம் இருக்கவில்லை. கடைக்காரர் சொன்ன காசுகளை எண்ணி வைத்துவிட்டு போனின் எண்களை சுழற்றினாள். ராமுவின் குரல் மறுபக்கத்தில் பரபரப்புடன் கேட்டது. என்ன அகிலா? ஒண்ணுமில்ல, 5 லெக்கில் காம்பினேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன், நீ கூட உன் அப்பா வாட்டம் ஆரம்பிச்சிட்டியா? அப்பா நாகசாமி மாமாவோட 1000 ரூபாய் வச்சு ஜாக்பாட் அடிக்க பந்தயத்துக்கு போயிருக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பைத்தியம், 10 ரூபாய் காசு இல்லாத அப்பா கிட்ட 1000 ஏது? பேசாம உன் வேலையை பார். ராமு அதட்டினான். இல்ல, அவரோட பிரீஃப் கேஸ்ல கட்டுக்கட்டாக நோட்டுகளை பார்த்தேன். அதனால சொப்பனம் கண்டிருப்ப. அசடு. அதெல்லாம் அவர் முதலாளி பணம். அதை பத்தி தான் எனக்கு பயமா இருக்கு மாமா. தப்பு காரியத்துக்கு போனா அனுபவிக்க போகிறவர் அவர். அது சரி, இப்போ நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், அப்புறம் வந்து பாக்குறேன். அனாவசியமா கவலைப்படாத. டக்கென்று போனை அவன் வைத்து விட்டான். ஆனால் அகிலா அன்று பூராவும் கவலைப்பட்டு கொண்டுதான் இருந்தாள். 5 லட்சம் காரிட் ஓவர் ஜாக்பாட். கேட்க வேண்டுமா? பந்தய மைதானத்தில் கூட்டம் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. ரேஸ் ஆரம்பமாகிவிட்டது. கூட்டத்தின் ஆரவாரம். நாகசாமியும் ஜெகநாதனும் நெருக்கமாக நின்று கொண்டிருந்தனர். இருவருக்கும் இதயம் நின்றுவிடும் போன்ற படபடப்பு. முகத்தில் ஆறாக வியர்வை. முதலாவது பந்தயம் அவர்களுக்கு வெற்றி. இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் குறிப்பாக பார்த்து கொண்டனர். இரண்டாவதும் அவர்களுக்கே வெற்றி. நாகசாமி மகிழ்ச்சி தாளாது ஜெகநாதனின் கரத்தை பிடித்து அழுத்தினான். மூன்றாவதும் ஜெயித்து விட்டது. மூச்சு விட முடியாத மகிழ்ச்சி. இருவரும் போர்டை பார்த்தனர். 3 லெக்கில் வெற்றி பெற்ற டிக்கெட் 205 என்று போர்டு அறிவித்தது. 4வதும் வெற்றி. போர்டில் 20 டிக்கெட் தான் என்று அறிவிப்பு. கட்டுக்கொள்ளாத ஆனந்தத்தில் தேன் குடித்த நரி போல் ஜெகநாதன் விழித்தார். நாகசாமி கைக்குட்டையால் முகத்தை அழுத்தி துடைத்துக் கொண்டான். இதயத்தை யாரோ கசக்குவது போன்றதோர் இறுக்கமான உணர்வு. பையில் டிக்கெட் இருக்கிறதா என்று தொட்டு பார்த்து கொண்டார் ஜெகநாதன். அவரை பிடித்த பீடை, தரித்திரம் எல்லாவற்றிற்கும் விரைவில் சவுக்கடி என்ற பிரமிப்பில் அவர் கால்கள் தள்ளாடின. 5வது பந்தயம் ஆரம்பிக்கும் முன் நாகசாமி சொன்னான். கட்டாயம் நாம் ஜெயிக்க போகிறோம். குறைஞ்சது 1 லட்சமாவது கிடைக்கும். 50,000 ஆளுக்கு. இப்ப சத்தியா போதும். ஈஸ்வரி, ஜெகதாம்பிகே, பரமேஸ்வரி, கிருபாகரி, அம்பாளை மனதிற்குள்ளே அவர் தியானித்தார். 5வது பந்தயம் துவங்கிவிட்டது. குதிரைகள் ஓடத் தொடங்கின. கூட்டத்தினரது கூக்குரல் வானத்தை பிளந்தது. அவர்கள் வாங்கிய டிக்கெட்டின் குதிரை சில்வர் ஜம்போ முன்னால் படுவேகமாக வந்து கொண்டிருந்தது. ஜம்போ ஜம்போ! நாகசாமி தொண்டை கிழிய கழுத்து இரத்த குழல் புடைக்க கத்தினான். அந்த கடைசி நிமிஷத்தின் எதிர்பார்ப்பின் எக்கச்சக்கமான நிலையை தாள முடியாது. ஜெகநாதன் வாயுலர்ந்து பேச முடியாது நின்று கொண்டிருந்தார். திடீரென்று அவரது இதயம் தீவிரமாக துடிக்க தொடங்கியது. பின்னால் வந்து கொண்டிருந்த விக்ரம் ஒரே பாய்ச்சலில் முன்னால் நகர்ந்து விட்டதை கண்டு அவர் உடல் கிடுகிடுவென்று நடுங்கியது. இதய துடிப்பு நின்றுவிடும் போன்றதொரு திகில். வெற்றி கம்பத்தை நோக்கி கழுத்தும் கழுத்துமாக போட்டியிட்டு கொண்டு பறந்த அந்த 2 குதிரைகளில் எது முதலில் மூக்கை நீட்டியது? கூட்டத்திலே ஒரே பரபரப்பு, பேச்சு தடிப்பு, ஒரு சில கைகலப்பு. முகத்தை துடைத்து கொண்டு போட்டோ பினிஷின் முடிவிற்காக காத்து கொண்டிருந்தார் அவர். மௌனமாக நண்பர் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஒலிபெருக்கியில் அதிர்ந்த அறிவிப்பை கூர்ந்து கேட்டார். வயிற்றில் 1000 தேள்கள் கொட்டிவிட்ட உணர்வு. விக்ரம் நம்பர் 1 கூறினார் அறிவிப்பாளர். அதற்கு மேல் கேட்க அவசியம் இருக்கவில்லை. வழக்கம் போல் தோற்றதும் நண்பர்கள் இருவரும் சொல்லிக் கொள்ளாமலேயே ஆளுக்கொரு மூலையாக பிரிந்து கூட்டத்தில் மறைந்து விட்டனர். நம்பிக்கைகள் குலைந்து உணர்வுகள் தோய்ந்தது. தள்ளாடிக்கொண்டு அவர் வெளியே வந்தபோது அந்த பழக்கமான குரல். என்ன ஐயரே, ஏமாந்துட்டீங்களா? நான் கூட ஒரு 100 ரூபாய விட்டு பார்த்தேன், போச்சு. அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். 4 பேர் 15 லட்சத்தை தட்டிக்க போறாங்களா? சிரித்து கொண்டே துக்கம் விசாரித்தான் பட்டுக்கண்ணு. பந்தயத்தில் தொலைத்தது அவனது சொந்த பணம். அதனால் அவனால் சிரிக்க முடிந்தது. ஆனால் அவருக்கு வயிற்றில் ஒரே நெருப்பு. தொலைத்த அந்த 1000 ரூபாய்கள் அவருடைய முதலாளியின் பணமாயிற்றே. எப்படி இட்டு நிரப்ப முடியும்? அதுதான் பேங்க் கணக்கில் கட்ட வேண்டிய பணமாயிற்றே. பட்டுக்கண்ணு அருகில் வந்தான். உங்களை இங்க எப்படியோ சந்திப்பேன்னு ஒரு நினைப்பு. பிடிச்சிட்டேன். முன்னால சொன்னேனே, அதுதான் அந்த வரன். அவங்க உங்களுக்கு கடிதாசி போட்டாங்களாம். ஜாதகம் ரொம்ப நல்லா பொருந்தி இருப்பதாக எழுதினாங்களாம். உங்ககிட்ட இருந்து பதிலே இல்லையாமே. ஜெகநாதன் அவனை வெறித்து பார்த்தார்.
கடைப்பணத்தில் கையை வைத்துவிட்டு கலங்கிக் கொண்டிருக்கும் சமயம் கல்யாண பேச்சா? பட்டுக்கண்ணு இன்னும் நெருக்கமாக அவரிடம் உரசிக்கொண்டு நடந்தான். உங்களை சந்திச்சு உங்களிடம் பேசும்படி அவங்க என்ன கேட்டுக்கொண்டாங்க. இடையே அந்த தரகு ஐயரை அனுப்பிச்சா கமிஷன் தட்டி கொண்டு போய் விடுவார்னு நானே பேச வந்தேன். உங்க சிநேகிதன் நான் என்கின்ற நம்பிக்கையில என்கிட்ட பணத்தையும் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ஜெகநாதன் விழித்தார் குழப்பத்துடன். உங்க நிலைமை இவங்களுக்கு தெரியும். சீர் வரதட்சணை ஒன்றும் வேண்டாம். பெண் ஜாதகம் யோக ஜாதகம்னு அவங்களுக்கு ஒரே மயக்கம். கல்யாண செலவுக்கு கூட 3000 அவங்களே தருவதாக ஒப்புக்கொண்டு பணத்தை என்கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்காங்க. என்ன யோசிக்கிறீங்க? உங்க ஜாதி விஷயம் எனக்கு தெரியாதா? பெண்ணுக்கு நகை போட்டு கல்யாண செலவுக்கு தானே பணமும் கொடுத்து கெஞ்சிக்கிட்டு யார் வருவா? ஏதோ அந்த பொண்ணு அதிர்ஷ்டம் அப்படி ஒரு இடம் கிடைக்கிறது. சிரித்தான் பட்டுக்கண்ணு. உதட்டை கடித்து கொண்டு ஜெகநாதன் மௌனமாக நடந்தார். அடுத்த வாரம் அவங்க பெண் பார்க்க கிராமத்துலேருந்து வருவாங்க. நீங்க ஒப்புக்கொண்டு விடுங்க. கையோடு கொண்டு வந்திருக்கிற பணத்தை கொடுத்துட்டு போயிடுறேன். யோசனை என்ன? வரிசையா பெண்களை பெற்று வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, ஒன்று ஒன்றா ஒப்பேத்த வேண்டாமா? வேப்பிலை அடித்தான் அவன். ஜெகநாதன் தலையை சொரிந்து கொண்டார். நாளைக்கு காலையில 7 மணிக்கு வீட்டுக்கு வாங்க, யோசிக்கலாம். ஏனோ அவர் குரல் தழுத்தழுத்தது. அன்றிரவு ஜெகநாதனுக்கு உறக்கமே இல்லை. அந்த அறையில் பெயரளவில் ஒரு சிறு ஜன்னல், பக்கத்திலேயே ஒரு பெரிய கட்டடம் எழும்பிக் கொண்டிருந்தது. எப்போதாவது மறந்து உள்ளே வீசிவிடும் காற்றுக்கு இப்போது நிரந்தர அடைப்பு. அதனால் அறைக்குள் ஒரே புழுக்கம். அவரது நெஞ்சுக்குள்ளோ அதைவிட பன்மடங்கு புழுக்கம். நாளை பிற்பகல் நானக்ராம் திரும்பி வந்து விடுவார். பணத்தை பேங்கில் கட்டிவிட்டீரா என்று கேட்டதும் என்ன பதில் சொல்வது? 1000 ரூபாயை எப்படி திரட்ட முடியும்? கடைசியில் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எல்லோரிடமும் கடன் வாங்கியாயிற்று. முதலாளியிடம் கூட சில மாதங்களுக்கு முன்னர் 100 ரூபாய் கடன் வாங்கி மாதம் 10 ரூபாயாக கொடுத்து கொண்டிருந்தார். குடியிருந்த இடத்திலும் அக்கம் பக்கத்தினவரிடத்திலும் 5ஓ 10ஓ அடிக்கடி வாங்கியாயிற்று. பலருக்கு திருப்பி கொடுக்காது அவர்களை கண்டு பயந்து முகத்தை திருப்பிக் கொண்டு ஓடும் துர்பாகிய நிலையில் இருந்தார். வீட்டில் விற்க இனி ஒரு துரும்பு கூட கிடையாது. ஐயையோ, பணத்துக்கு எங்கே போவேன் என்று வாய்விட்டு அலற வேண்டும் போன்றதோர் ஆவேசம் அவருக்கு. முதலாளி பணத்தில் கை வைத்தது மடத்தனம் என்று தலையை சுவரில் முட்டிக்கொள்ள வேண்டும் போன்ற ஆத்திரம். நானக்ராம் நல்லவர். தெரியாமல் செய்துவிட்டேன் என்று காலில் விழலாம் என்றாலோ ஆசாமி பண விஷயத்தில் கண்டிப்பானவர். பொய் திருட்டு இரண்டையும் விஷமாக வெறுப்பவர். ஒரு சமயம் இப்படித்தான் கடையில் வேலை செய்து வந்த அவருடைய தூரத்து சொந்தக்கார பையன் ரமேஷ் பாபு 200 ரூபாயை கையாடி விட்டான். இப்பொழுது நடப்பது போல் அந்த நிகழ்ச்சி விஸ்வரூப வடிவமாய் அவர் கண்முன் விரிந்து நின்று பயமுறுத்தியது. கொஞ்சமும் இரக்கமின்றி பையனை அங்கிருந்த ஒரு தூணில் கட்டி வைத்து எல்லோர் முன்னிலையிலும் சவுக்கால் வாங்கென்று வாங்கிவிட்டார். அன்றைக்கே அத்துடன் அவன் வேலைக்கு சீட்டு கிழித்து விட்டார் முதலாளி. 10 வருஷம் உண்மையாக உழைத்தும் அந்த பையனுக்கு போராத காலம். முதுகுத்தோல் உரிய உதையை வாங்கி கொண்டு ஒருவரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் தன் ஊர் போய் சேர்ந்து விட்டான். பட்டை பட்டையாக அந்த வாலிபன் முதுகில் விழுந்திருந்த சிவந்த கோடுகளை பார்த்து குலை நடுங்கி போய்விட்டிருந்தார் அவர். நானக்ராம் நல்லவர். கோபம் வந்தால் கொடும் அரக்கன். ரமேஷ் பாபுவை கட்டி வைத்து அடித்தது போல் அவரை அடிக்க மாட்டார். அப்படி செய்வது தவறு என்று இப்போது புரிந்து கொண்டு விட்டிருக்கும் புத்திசாலி முதலாளியை கேட்காது பணத்தை எடுத்தது திருட்டு, அதனால் குற்றம். கொஞ்சமும் தயங்காமல் போலீஸை கூப்பிட்டு கணக்கரை அவர்கள் வசம் ஒப்படைத்து விடுவார். திருட்டு பட்டத்துடன் சிறைக்கு போவதை விட பேசாமல் மூட்டைப்பூச்சி மருந்தை குடித்துவிட்டு ஐயையோ 5 குழந்தைகளை அம்போ என்று தெருவில் விட்டு போனால் அவர்கள் கதி. இப்போது பணத்துக்கு வழி. பட்டுக்கன்று சொன்னானே. குப்பென்று பூத்து உடல் மீது வழிந்த வியர்வையில் பனியன் நனைந்து தொப்பலாகிவிடவே அவர் எழுந்து உட்கார்ந்தார். அறையின் கதவு பாதி அளவில் திறந்திருந்தது. இரவு முழுவதும் கடைக்குட்டி திலீப் தூங்காத நச்சரித்து அழுது கொண்டிருந்தான். அவனை சமாதானப்படுத்தி கொண்டு அருகே உட்கார்ந்திருந்த அகிலா அப்படியே அந்த பாயின் மீது சாய்ந்து தூங்கிவிட்டாள். நாள் முழுவதும் அயராது உழைத்த உடல் அலுப்பு. கூடத்தில் எரிந்து கொண்டிருந்த 0 வாட்ஸ் பல்ப் பரப்பிய ஒளியில் அவர் கவனித்தார். ஓரம் கிழிந்த பாயில் அவள் குழந்தையின் கழுத்தை கட்டிக்கொண்டு உறங்கிக் கொண்டிருந்தாள். பாதி உடல் மீது போர்த்தியிருந்த துப்பட்டியில் எத்தனை கிழிச்சல்! அவள் அருகே மற்ற குழந்தைகள் தரையிலும் கிழிந்த பாயின் ஓரத்திலும் தாறுமாறாக படுத்து உறங்கிக் கொண்டிருந்தனர். அந்த காட்சி செழிப்பாக வளர்ந்து நின்ற தோட்டத்து கீரை தண்டுகளை பிடுங்கி அறிவு கெட்ட ஒருவன் வெயிலில் வாட வீசி எரிந்து விட்டதை போல் பரிதாபமாக இருந்தது.
அந்த பச்சிலம் குழந்தைகள் தரித்திரத்தில் உழல நேரிட்டதற்கு தாம் தான் பொறுப்பாளி என்று எண்ணிய உடனே குற்ற உணர்வின் கனம் தாளாது அவரது பெற்ற மனம் பதைப்பதைத்தது. பாகீரதியை நினைத்து கொண்டார். கட்டுப்படுத்தியும் சமாளிக்க முடியாது கண்களில் நீர் பொங்கி கன்னங்களை நனைத்தது. துண்டை வாயில் அடைத்து கொண்டு நெஞ்சே வெடித்துவிடும் போல் அவர் அழுதார். காலை விடிந்ததும் சூரியனின் ஒளியை கண்டதும் ஸ்நானத்தை முடித்துக்கொண்டு அம்பாள் படத்திற்கு முன் அமர்ந்து தியானத்தில் ஈடுபட்டதும் சூடாக அகிலா கொண்டு வந்து வைத்த காஃபியை உட்கொண்டதும் இரவு அனுபவித்த வேதனைகளின் கனமே தெரியவில்லை. மனதிற்குள்ளே வேறு ஒரு திட்டம் உருவாகி கொண்டிருந்ததினால் ஓரளவு தெம்பு கூட ஏற்பட்டு விட்டிருந்தது. நடையில் காலடி ஓசை கேட்டதும் அவர் நெஞ்சின் துடிப்பு துரிதமாகியது. அகிலா, பட்டுக்கண்ணு சார் வரார், அவருக்கு சூடா திக்கா ஒரு டம்ளர் காஃபி உரத்த குரலில் உத்தரவிட்டார். பட்டுக்கண்ணு முற்றத்திலே கால் கழுவிக்கொண்டு கையில் பிடித்த பிரீஃப் கேஸுடன் கூடத்திற்கு வந்தான். நாற்காலியில் அமர்ந்து கொண்டான். காஃபி டம்ளருடன் வந்த அகிலாவை ஏற இறங்க பார்த்தான். குழந்தை முன்ன விட வளர்ந்துடுச்சே, அவங்க கொடுத்து வச்சவங்க தான். சிரித்தபடியே டம்ளரை வாங்கி கொண்டான். அகிலாவிற்கு ஒரே குழப்பம். ஆனாலும் விஷயம் தன்னை பற்றிதான் என்ற வரைக்கும் ஊகம். கலவரத்துடன் அறைக்குள் சென்று கதவின் பின்னால் நின்றாள். அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை கேட்க மிக்க ஆவல். தாழ்ந்த குரலில் அவர்கள் பேசினார்கள். நடுவில் அகிலா என்று அவள் பெயர் அடிக்கடி கேட்டது. அவளை பற்றி பட்டுக்கண்ணை ஏன் குறிப்பிட வேண்டும்? மெல்ல தலையை நீட்டி எட்டி பார்த்தாள். தம் கையில் இருந்த பிரீஃப் கேஸை பட்டுக்கண்ணு திறந்தார். அதற்குள் கட்டுக்கட்டாக ரூபாய் நோட்டுகள். அவர் ஜெகநாதன் கையில் கட்டுக்களை எண்ணி கொடுப்பதை அவள் கவனித்தாள். உள்ளங்காலிலிருந்து உச்சி வரை ஒரு பயங்கர உணர்வு பரவி அவளை நடுநடுங்க செய்தது. பட்டுக்கண்ணுவுடன் அப்பா என்ன வியாபாரம் செய்கிறார்? பட்டுக்கண்ணுவுக்கு கிராமத்தில் ஒரு துணிக்கடை இருந்தது. அடிக்கடி துணிகளை மொத்த வியாபாரியான நானக்ராமிடம் வாங்க சென்னைக்கு வருவார். தெரிந்த விஷயம். ஒரு சமயம் அப்பா பில்லை குறைத்து போட்டு கொடுத்து அதற்கு ஈடாக லஞ்சம் வாங்கி கொள்கிறாரா? ஐயையோ! அந்த சனிக்கிழமை ஜெகநாதன் பந்தயத்திற்கு போகவில்லை. ஆனால் அதற்காக பதட்டப்படவே இல்லை. கடந்த ஒரு வாரமாக அவர் முகத்திலே அலாதியானதொரு கலை, பேச்சிலே தெம்பு. திலீப்பை எடுத்து மடி மீது வைத்துக்கொண்டு கொஞ்சம் விளையாடக்கூட அவருக்கு பொழுது இருந்தது. இதெல்லாம் நல்லதற்கு அறிகுறிகளாக அகிலாவிற்கு புலப்படவில்லை. இந்த அதிசய மாறுதலுக்கு காரணம் என்னவாக இருக்கும் என்றுதான் அவளுக்கு விளங்கவில்லை. சிந்தித்தால் மண்டை குழம்பும் வரை சிந்தித்துக் கொண்டிருந்தாள். சனிக்கிழமை மாலை வெளியே போய்விட்டு வந்த ஜெகநாதன் பை நிறைய சாமான்களுடன் வந்தார். நாளைக்கு அவள்லாம் உன்னை பார்க்க 2 மணிக்கு மேலே வரேன்னு சொன்னா. ராஜம்மாமி கணவர் சுந்தரம் அவர் வீட்டு நாற்காலிகளை கொடுத்து உதவுறேன்னு ஒப்புக்கொண்டிருக்கிறாரு. மாமியை கூப்பிட்டு ரவா சொஜ்ஜியும் வாழைக்காய் பஜ்ஜியும் பண்ணி கொடுக்க சொல்லு. உன் தலைக்கு பூ, வருகிற சுமங்கலிகளுக்கு கொடுக்க பூ, பழம், பாக்கு, வெத்திலை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். உள்ள பெட்டியில உங்க அம்மா புடவை ஏதோ ஒன்று இருக்கிற ஞாபகம். அதை அட்ஜஸ்ட் பண்ணி அலங்காரம் பண்ணிட்டு தயாராக இரு. வரவா 4 பேருக்கு மேலே இருக்க மாட்டா. என்னத்துக்கப்பா? தொண்டையை அடைத்த துக்கத்தில் திணறினாள் அகிலா. ஜடமே, புரியலையா? உன்னை பெண் பார்க்க திருச்சியிலேருந்து அவ வரா. ஜாதகம் பொருந்தி இருக்கு. லௌகீக விஷயங்களை பேசி முடிச்சாச்சு. சம்பிரதாயத்துக்கு நேர ஒரு தடவை பார்த்துடலாம்னு வரா. நேத்திக்கே அவெல்லாம் வந்து இங்கே ஒரு பெரிய ஹோட்டலில் தங்கியிருக்கா. கார்த்தால சொல்லி அனுப்பினா. இப்போ புரியறதா? திடீரென்று ஏற்பட்டதொரு துணிவில் அவள் தந்தையின் முகத்தை நிமிர்ந்து பார்த்தால், எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம் அப்பா. என்ன சொன்ன? அவெல்லாம் வந்து என்னை ஒன்றும் பார்க்க வேண்டாம். ஜெகநாதன் முகம் கோபத்தில் சிவந்து போயிற்று. காரணம் என்னவோ ஏளனமாக சீறினார். சின்ன குழந்தைங்களை விட்டுட்டு நான் கல்யாணம் பண்ணிட்டு போனா அதுகளை யார் பார்த்துப்பா? கோபுரத்தை பொம்மை தாங்கல. வாயை மூடிக்கிட்டு சொன்னதை செய். எதிர்த்து பேசின? ஊங்கிய குரலில் அதட்டினார். மறுநாள் பகல். சொன்ன நேரத்திற்கு அவர்கள் பெண் பார்க்க வந்தனர். சுந்தரம் ஜமுக்காலத்தை கூடத்தில் விரித்து தம் வீட்டு நாற்காலிகளை கொண்டு வந்து போட்டு ஒழுங்குபடுத்தி விட்டிருந்தார். அகிலாவுக்கு ராஜம்மாமி அலங்காரம் செய்து விட்டிருந்தாள். தன்னுடைய ராக்கொடியை வைத்து அகிலாவின் கூந்தலை இழைய வாரி பின்னி மல்லிகை பூவை அழகாக ராக்கொடியை சுற்றி முடித்து விட்டிருந்தாள். முகத்தில் லேசாக பவுடரை பூசி பொட்டு வைத்து கண்களுக்கு மை தீட்டி விட்டிருந்தாள். தன் சிவப்பு கல் அட்டிகையையும் கை வளையல்களையும் கழற்றி அணிவித்து விட்டிருந்தாள். மாமியின் மாந்தளிர் மேகவர்ண காஞ்சிபுரப்பட்டு சேலையில் வந்து நின்ற அகிலாவை பார்த்தபோது ராஜம்மாமி மனதிலே வேதனை கலந்த ஒரு பூரிப்பு. அழகாக வளர்ந்து நிற்கும் இவளை பார்த்து மகிழ பாகீரதிக்கு கொடுத்து வைக்கவில்லையே. அந்த நினைப்பில் கொஞ்சம் நெகிழ்ந்து போனாள்.
ரவா சொஜ்ஜியும் வாழைக்காய் பஜ்ஜியும் விரைவில் காலியாகின. நாக்கை சுழற்றி காஃபியை ருசித்த வண்ணம் கடைக்கண்ணால் பெண்ணை காலோடு தலைவரை கவனித்தாள் கங்கம்மாள். அவளது பார்வையை புரிந்து கொண்ட ஸ்ரீகண்டன் டம்ளரை வைத்துவிட்டு வாயை துடைத்துக் கொண்டு லேசாக முறுவலித்தார். அவர்களை வழியனுப்பிவிட்டு உள்ளே வந்த ஜெகநாதனுக்கு உற்சாகம் பிடிபடவில்லை. பெண் பிடிச்சிட்டுதாம், முகூர்த்தத்தை சீக்கிரமே வச்சு கொண்டால் தேவலன்னு சொல்றா. இப்போ எனக்கு நீங்க உதவினது போல கல்யாணத்தின் போதும் கூட உதவி செய்து குழந்தையை ஆசீர்வதிக்கணும். சுந்தரத்தின் கையை பற்றி கொண்டு பரிவோடு பேசினார் ஜெகநாதன். அகிலாவின் நெஞ்சு திக் திக் என்று அடித்துக் கொண்டது. விரைவில் நடக்கவிருக்கும் கல்யாணத்தை நினைத்து மகிழ்ச்சியில் துள்ள வேண்டிய அந்த இளம் மனதில் ஒரு பயங்கர உணர்வு, வயிற்றை பிசைவது போன்ற ஒரு வேதனை. ஏன் ஏன்? சுந்தரம் தம் வீட்டு நாற்காலிகளை எடுத்துச் சென்று விட்டார். ஜமுக்காலத்தை மடித்து உள்ளே வைத்து விட்டு வந்தால் ராஜம்மாமி. ஜெகநாதன் பட்டுக்கண்ணுடன் வெளியே போய்விட்டிருந்தார். குழந்தைகள் விளையாட சென்றிருந்தனர். பட்டுப்புடவையை கலைந்துவிட்டு தனது பழைய வாயில் சேலையை சுற்றி கொண்டு சென்ற அகிலா விசும்பும் சப்தம் கேட்டது. திடுக்கிட்டு போனாள் ராஜம்மாமி. என்னம்மா, ஏன் அழற? பரிவுடன் விசாரித்து கொண்டு உள்ளே வந்தாள். அவள் கடன் கொடுத்து உதவிய நகைகள் முக்காலி மீது வைக்கப்பட்டிருந்தன. ராக்குடியை சுற்றிலும் சூட்டியிருந்த பூச்சரம் மூலையில் கிடந்தது. அவிழ்ந்து தொங்கிய கூந்தலை அவசரமாக பின்னலிட்டு கொண்டிருந்தாள் அகிலா. அவளது கண்களில் இருந்து வழிந்தது கண்ணீர். ராஜத்திற்கு தாங்க முடியாத திகைப்பு. அசடு, கல்யாணம்னா இப்படி அழுவா? மாப்பிள்ள ஜோராகத்தானே இருந்தா? மாமி, எனக்கு இந்த கல்யாணம் கொஞ்சம் கூட பிடிக்கல. திடீரென்று அவள் அருகில் வந்து அவள் கழுத்தை கட்டிக்கொண்டு அகிலா குமரி குமரி அழுதாள். ஏம்மா பிடிக்கல? கிராமத்து மனுஷா, மாப்பிள்ளைக்கு படிப்பு கிடையாது. அந்த அம்மால பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. என் மனசுக்கு பிடிக்கல மாமி. அப்பா என்னை வற்புறுத்தி இந்த இடத்துல கொண்டு தள்ளுறாருன்னு என் மனசு துடிக்கிறது. எங்க அம்மா மட்டும் உசுரோடு இருந்து. அவள் விம்மினாள். ராஜத்தின் கண்களும் கலங்கின. அகிலா, உனக்கு என்னை பத்தி ரொம்ப தெரியாது. சொன்னா ஆச்சரியப்படுவேன். என் கணவருக்கு கால் கொஞ்சம் ஊனங்கிறது எனக்கு கூட தெரியும். பெண் பார்க்க வந்த போது எனக்கு அவரை பிடிக்கல. மாப்பிள்ளைக்கு கால் நொண்டி எனக்கு வேண்டாம்னு ஒரு நாள் முழுவதும் பிழிய பிழிய அழுதேன். எங்க அப்பா பிடிவாதமா கல்யாணம் பண்ணி கொடுத்தார். இப்போ எனக்கு என்ன குறை? கால் கொஞ்சம் ஊனமே தவிர என் ஆத்துக்காரர் குணத்துல பத்திரமாத்து தங்கும். குழந்தை இல்லைன்னு நானாவது அழுத்துக்கிறது உண்டு. அவர் வாயை திறக்க மாட்டார். நீ கண்ணா பின்னா புத்தகங்களை கதைகளை நிறைய படிக்கிற. அதுல வராப்புல அழகான வாலிபன் ஹாய்னு கூப்பிட்டுண்டு கண்டதும் காதல் கொண்டு பூமாலையை தூக்கிண்டு வந்துடுவானா? நம்ம ஜாதியில கல்யாணம் எத்தனை பெரிய பிரச்சனை. ஏதோ சோத்துக்கும் துணிக்கும் கஷ்டமில்லாத இடம். அதை நினைச்சுப்பார். கிராமத்துல அவ ஹோட்டல் வச்சு நடத்துறா மாமி. என்ன தப்பு? பட்டணத்துல 5 ஸ்டார் ஹோட்டல் வச்சு நடத்தினா ரொம்ப வசதி. கிராமத்துல ஒரு சின்ன காபி கிளப் வச்சு வாழ்ந்தா தப்பா? பைத்தியம். மாப்பிள்ளைய பார்த்தா மூஞ்சியில அசடு வழிகிறது. ரொம்ப புத்திசாலியான புருஷன், ஆபத்தானவன். என் பக்கம் பரிந்து பேசி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நீங்க நிறுத்த மாட்டேல மாமி? அசடே, கல்யாணம் 1000 காலத்து பயிர். அதை அழிக்கிறது மகா பாவம். பாடுபட்டு உன் வாழ்க்கையில நாங்க ஒரு விளக்கை ஏற்றி வைக்க பார்க்கிறோம். அபசகுனம் போல அதை அணைக்க சொல்றியே. கண்களை தொடச்சிக்கோ. போய் வீட்டு வேலையை கவனி. எனக்கும் காரியங்கள் இருக்கு என்று அவள் சமாதானம் சொல்லிவிட்டு தன் நகைகளை எடுத்துக்கொண்டு போய்விட்டாள். அப்பாவிடம் சொல்லி பார்த்தாள். அவர் கேட்கவில்லை. மாமா ராமுவிடம் கேட்டு பார்த்தாள். சட்டென்று முகத்தை துடைத்து சீர்படுத்தி கொண்டாள். வீட்டை பூட்டி கொண்டு விடுவிடுவென்று வெளியே நடந்தாள். மஞ்சள் வெயில் மங்கிக் கொண்டு வந்த நேரம். ராமு வேலைகளை முடித்துவிட்டு குளித்து முடித்து சுத்தமாக உடுத்தி கொண்டு வெளியே செல்ல ஆயுத்தமாகி கொண்டிருந்தான். அகிலாவை கண்டதும் அவனுக்கு தாங்க முடியாத எரிச்சல். இருட்டும் நேரத்தில் இந்த பெண்ணுக்கு இங்கே என்ன வேலை? கோபத்துடன் வேகமாக வந்தான். எங்க வந்த? உறுத்து பார்த்தான் அவளை. மாமா, எனக்கு கல்யாணம் பண்ண அப்பா நிச்சயித்து விட்டார். துக்கம் தொண்டையை அடைக்க கண்களில் நீர் பொங்க அவள் தடுமாறினாள். ரொம்ப சந்தோஷம். ஓவென்று அழ வேண்டும் போல் குமுறிய துக்கத்தை அடக்கிக் கொண்டாள். புடவை தலைப்பை முறுக்கிக் கொண்டு தரையை பார்த்தபடி சொன்னாள். எனக்கு அந்த இடம் பிடிக்கல. உன் அப்பா பார்த்து செய்கிற காரியத்தில் நான் எப்படி தலையிட முடியும்? மாமாவா லட்சணமா நான் வந்து கல்யாணத்தின் போது சீரெடுத்து சிறப்பா பண்ணிடுறேன். மாமா, தழுத்தது அவள் குரல். குழந்தையிலிருந்து ஒரே வீட்டில் வளர்ந்து பழகினோம். ஆபத்து சமயம் எல்லாம் ஓடி வந்து உதவுகிற உங்களை தெய்வமாக நினைச்சு மனசுல ஒரு பக்தி ஏற்பட்டிருந்தது. அந்த பக்தி இப்போ உங்க மேல அன்பா மாறிவிட்டிருக்கு.
இது உங்களுக்கு புரியலையா? மௌனமாக ஓலமிட்டு அழுதது அவள் மனம். மாமா, அம்மா உசுரோடு இருந்தா என்று திணறினாள். அம்மா இருந்தாலும் இல்லாட்டாலும் இந்த மாமா உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான். என்ன நம்பு, நாழியாச்சு, முதலாளி வந்துட்டாரு, பார்த்தா நன்னா இருக்காது, புறப்படு. வேகமாக அவன் உள்ளே போய்விட்டான். கண்களை நீர் மறைக்க அவள் மெல்ல வீட்டை நோக்கி நடந்தாள். இதயமே சுக்கல் தூளாகிவிட்டது போன்ற துக்கம். அவளை யாருமே புரிந்து கொள்ள மறுக்கிறார்களே. கல்யாணம் வேண்டாம் என்றால் அப்பா பிடிவாதமாக வற்புறுத்துகிறார். அவளது மென்மையான உணர்வுகளை புரிந்து கொள்ள மறுக்கிறார். உண்ண உணவும் உடுக்க துணியும் மட்டும் கிடைத்தால் போதாது, மனத்திலே நிறைவு வேண்டும் என்றால் ராஜம்மாமிக்கு புரியவில்லை. இந்த கல்யாணம் என் வாழ்க்கையிலே நிகழப்போகும் பெரிய விபத்து, இதிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று எப்படியெல்லாமோ சொல்லி பார்க்கிறாள். மாமா புரிந்து கொள்ளாது மரமாக நிற்கிறார். மனசுக்கு பிடிக்காத அந்த கல்யாணத்திலிருந்து, அந்த பெரிய விபத்திலிருந்து அவளை காக்க இனி யார் இருக்கிறார்கள்?